நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, இது எதுக்கு எனக்கு வாங்கிட்டு வந்த? என்ன லவ்வா? ஏன் லவ்வா இருந்தா தான் கிஃப்ட் கொடுக்கணுமா? ஃப்ரெண்டா இருந்தா கிஃப்ட் கொடுக்க கூடாதா? உனக்கு பிடிக்கலாம் குதிரை, நான் வேணா எடுத்துட்டு போறேன். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீக்கு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கையே அவளை. பெரிய கல்லு. டேய் என்னடா பண்ற? டேய் இப்ப போறா பாப்போம். டேய் அசோக், உன்னோட இஷ்டத்துக்கு எதனா பண்றதுக்கு இது ஒண்ணு உன் வீடு இல்ல, காலேஜ். இதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அத நீ இல்ல யாரா இருந்தாலும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இத லஞ்சமா வச்சுக்கோங்க மேடம். இப்பெல்லாம் ஜோ உன் கூட பேசுறதுல போல. டேய் நீ வேற சும்மாறா. டேய் சும்மா ஊத்தாதடா. அவ சொன்னதானே கார்த்தியோட போய் சேர்ந்த. ஆமா, ஆரம்பத்துல அவளே வந்து வலிஞ்சா. ஓகே கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அவன்கிட்ட போய் பேசினேன். ஆனா பேசினதுக்கு அப்புறம் நான் எங்க இருக்கேன்னு கூட அவ கண்டுக்கலையடா. அதான்டா பொண்ணுங்க, காரியம் ஆற வரைக்கும் நம்ம காலை பிடிப்பாளுங்க. காரியம் முடிஞ்ச உடனே அதே காலை வாரி விட்டுருவாளுங்க. ஏய் இதெல்லாம் சொல்லி என்ன இரிட்டேட் பண்ணலாம் நீ நினைக்கிற, ஆனா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏய் அங்க பாருடா, நம்மளே இங்க காஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்கோம், பொண்ணை கை பிடிச்சி இழுத்துட்டு போறான் பாரு. ஏய் கூப்பிடா அவனை. ஏய் படாங்க. அண்ணா விட்டு வந்துடுறேண்ணா. ஏய் முடி நோடா. சரி நீ போ. டேய் என்னடா அது தலையில? டேய் கேக்குறோம்ல சொல்டா. டேய் கடுப்பேத்தாதடா, என்னன்னு சொல்லி தொல்லா தலையில. இல்ல கார்த்தி ஹேர்ஸ்டைல் மாத்தி கலக்கிட்டு இருக்காருல, அவர் மாதிரி நானும் கலக்கலான்னு. டேய் அது அவனுக்கு செட் ஆயிடுச்சுடா, உனக்கு செட் ஆகலையே. ஆயிடுச்சு. இந்த ஹேர் ஸ்டைல் மாத்ததுனால தான் இப்போ கூட்டின்னு போன பாத்தீங்களா, அந்த ஃபிகர் எனக்கு உசாராயிடுச்சு. நீ ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணதுனால தான் அந்த பொண்ணு உனக்கு செட் ஆச்சு. ஆமாண்ணே. மச்சான் அப்ப இந்த முடி உனக்கு இருக்க கூடாது. ஜி வாட் an ஐடியா சார் ஜி. மச்சான் நீ இப்ப பிளட் வாங்கிட்டு வா. வேணாண்ணா அண்ணா விட்டுருண்ணா. அண்ணா ஏய் வேணாண்ணா உட்கார்றா. அண்ணா ப்ளீஸ் உன் கூட ஒட்டியா பிறந்த அண்ணனு கூப்பிடுறா. வேணாண்ணா அதெல்லாம் பண்ணாதீங்கண்ணா. வேணாண்ணா மொட்டையை போட்டு அனுப்பி விடுறா. பேசிக்கிட்டு கிடைக்கிறதா? நான் விட்டுருங்கண்ணா. வேணாண்ணா. முட்டை. டேய் இங்க வாடா. நானா? பொண்ணேதான்டா வாடா. அண்ணா விட்டுருங்கண்ணா. இவனுங்க யாரு புது தலைவலி? அண்ணா வேணாண்ணா ஏய் விட்டுருங்கண்ணா. அவ்வளவு தெனாவட்டா வரான் பாரு. விட்டுருங்கண்ணா. என் பேரு ஆல்கேட்ஸ். டேய் நீ எது வேணா இருந்துட்டு போ. எந்த இயர் நீ? 2012. டேய் என்ன நக்கலா? ஃபர்ஸ்ட் இயர் தானே நீ? இந்தா அவனுக்கு மொட்டையடி. அண்ணா வேணாண்ணா விட்டுருங்கண்ணா. அண்ணா ஏய் வேணாண்ணா. அட்ரான்னு சொல்றல அட்ரா. அவன் தான் வேணான்னு சொல்றான்ல, அவனை விட்டுருங்களேன். உனக்கு மொட்டை வேணாம்ல, போடா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வரேண்ணா. டேய் எவ்வளவு அடிங்க. பாஸ் பிஞ்சு கை பாஸ், உடஞ்சிட போகுது பாஸ். டேய் உடைச்சு தூக்கி போடுறா. பாஸ் பெரியவங்க நீங்க பார்த்து சொல்லுங்க பாஸ். டேய் விட்றா. சரி டேய் சட்டையை கழட்டு. ஏய் கல்ட்ரா. டேய் யாரா நீங்க? தம்பி ஸ்பெஷலா ஆர்டினரி. நான் விட்டுருங்கண்ணா. நான் உங்க விட்டுருங்க. இஷ்டம் என்ன? தம்பி கிட்ட பேசிட்டீங்க. மச்சான் யாரும் பாக்கல, வட ஓடிடலாம். ஊரே பசியா வாடா டேய். ஓடடி டேய் எல்லாம் விழுந்துற போறா வாடா. மச்சான் சூப்பர் ஃபிகர்ரா. மச்சான் இத்தனை நாள் நம்ம கண்ணிலே படலையே மச்சான். இத்தனை நாள் மாட்டல என்ன மச்சான்? அதான் இப்ப மாட்டிச்சுல, மூடிட்டு வா. ஓ பாட்டி நல்ல பாட்டி தான். டிஸ்கோ டிஸ்கோ. ஓ பியூட்டி நல்ல பியூட்டி தான். மச்சான் பின்னாடி பார்க்கவே ஃபிகர் சூப்பரா இருக்கு மச்சான். எந்த டிபார்ட்மெண்ட் ரீச்சலும் புதுசா இருக்கா? நாங்க பக்கத்துல வர்றதுனால வெக்கத்துல பேச்சே வரலையோ. மச்சான் ஃபிகர் கொஞ்சம் முத்தன மாதிரி இல்ல? முத்தனை முஞ்சா இருந்தாலும் ஓகே தான் மச்சான். டேய் நான் யாருன்னு தெரியுமா? ஏய் நீ யாரா வேணா இருக்கலாம், நாங்க யார் தெரியுமா? அசல் காலேஜோட அசல் பொறுக்கிங்க. அப்படியா? அப்ப உங்களை தானே தேடிட்டு இருந்தேன். நான் தான்டா இந்த ஏரியா கான்ஸ்டபிள். மேடம் மேடம். சாரி மேடம், சாரி மேடம், தெரியாம மேடம், சாரி. சாரியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு பாட்டு வேற பாடுறீங்களா? தெரியாம மேடம், சாரி மேடம். தெரிஞ்சு பண்றீங்களோ தெரியாம பண்றீங்களோ, உங்களை அடிக்கிற அடியில 6 மாசத்துக்கு எந்திரிக்க போறது இல்ல. நீ யாரா? உனக்கு கம்பி என்னன்னு ஆசையா? கரஸ்பாண்டன்ட பாத்துட்டு போறன்னு வந்தா என்ன பார்த்தே முத்துற மூஞ்சி நான் சொல்றீங்க? வாங்கடா. ஐயோ அண்ணா நான் பாத்துக்கிறேன். சாரி மேடம். டேய்
மேடம் பார்த்து முத்திரம் முஞ்சார சொல்றீங்க? ஐயோ ஐயோ அப்பா ஐயோ அண்ணா விட்டுருங்க ப்ளீஸ் சொல்லல. அவங்க கூட சேர்ந்து இந்த வேலை பார்த்துட்டு மெழுகு சில மாதிரி இருக்காங்க அவங்கள பார்த்து ஸ்மால் வாய்ஸ். ஓகே மேம் நான் வரேன். ப்ளீஸ் நில்லுங்க. வந்தீங்க எனக்காக அவங்க கூட சண்டை போட்டீங்க. இப்ப திடீர்னு போறேன்னு சொன்னா எப்படி? வேற என்ன மேம் பண்ணும்? என்ன மேடம்னு கூப்பிடாதீங்க. என் பேரு சரோஜா. என்ன எல்லாரும் செல்லமா சரோன்னு கூப்பிடுவாங்க. நடக்கும் நடக்கும். அதுக்கு நான் என்ன மேம் பண்றது? கொஞ்ச நேரம் பேசலாமே. கெட்டப்பாடா சேஞ்ச் பண்ண. டைம் ஆச்சு மேம் நான் போகணும். என்ன அழகா இருக்குன்னு சொன்னீங்க. நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? என்ன பிடிச்சிருக்கா? எவ்வளவு மாறிட்டான்ல. சித்து வேலையை காமிச்சிட வேண்டியதான். ஏய் எங்க போயிட்ட? செம்ம சேஞ்ச் இல்ல. எதை சொல்ற? கார்த்தி தான் கம்ப்ளீட்டா மாறிட்டான்ல. எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா கோமாளி மாதிரி தோணுது. ஏன் அப்படி சொல்ற? தலைக்கு கலர் பண்ணிக்கிறதும் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல மாத்திக்கிறதும் தான் தன்னை மாத்திக்கிறதா? பின்ன ஆள் மாறணும். அப்போ அவன் மாறலன்னு சொல்றியா? தெரியல. அவன் லுக்ஸை வேணா அவன் மாத்திட்டு இருக்கலாம். ஆனா அவன் மாற வேண்டியது அவன் மனசளவுல. ஜெயா மேல அவனுக்கு இருக்கிற சந்தேக புத்தி அவனை விட்டு மாறணும். எல்லார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசுறது தப்புன்னு நினைக்கிறான்ல, அந்த குறுகிய மனப்பான்மை மாறணும். அதை மாத்த சொன்னா அதை விட்டுட்டு ஏதேதோ பண்ணிட்டு இருக்கான். அப்ப நீ கார்த்தி மாறலன்னு சொல்ற? இப்படி மாற சொல்லி யாரும் கேட்கலன்னு தான் சொல்றேன். இல்ல திவ்யா, ஜெயா மாற சொன்னனாலதான் இவன் இவ்வளவு தூரம் மாறி இருக்கான். அதை எப்படி நீ தப்புன்னு சொல்லலாம்? அவ சொல்லாம இவனே இப்படி ஏதாச்சும் பண்ணிட்டு வந்திருந்தா அப்ப நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். இத பார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். ஆனா மேட்டர் உனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருக்காங்கிறது இல்ல, ஜெயாக்கு பிடிச்சிருக்கணும். ஜெயாக்கு இது கண்டிப்பா பிடிக்காது. அத ஜெயா சொல்லட்டும். அப்படி பார்த்தா நீயும் நானும் இந்த டாபிக் எடுத்துக்கவே கூடாது. ஏய், ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அவங்க பிரச்சனை அவங்களுக்கு, நம்ம எதுக்கு சண்டை போட்டுக்கணும்? ஃப்ரீயா விடு, போலாம். வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்ள என்னடா இந்த அடி அடிக்கிறா? ஒரு நிமிஷம் மச்சான், எது சொன்னாலும் இந்த காலம் சொல்றா, காதே கேட்கலடா. மாப்ள நான் ஒரு டிராமாவை போடுவேன், அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க. டேய் என்னடா என்ன மட்டும் கழட்டி விட்டு வந்துட்டீங்களா? எப்படி கண்டுபிடிச்சோம்? மாப்ள நம்ம அடி வாங்கின மாதிரி யாருக்கு தெரிஞ்சாலும் தெரியல, ஆனா அந்த குள்ள போய் மட்டும் தெரியக்கூடாது. ஊருக்குள்ள போறவங்க நம்ம மனத்தை வாங்கிடுவோம், கேர்ஃபுல்லா இருந்துக்க. நம்ம அடி வாங்கினத அடியோட மறந்துடும் மச்சான். என்னடா உங்களுக்குள்ளேயே ரகசியம் பேசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, என்ன ஆர்டர் பண்ணான்னு பேசிட்டு இருந்தான். சரியில்லையே, உங்க 2 பேரும் மூஞ்ச பார்த்தா சரியா படலையே. டேய் வந்த லட்சமா நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்க. உனக்கு என்ன வேணும் மட்டும் சொல்றா. உங்களுக்கு சொல்லியிருக்கதே எனக்கும் சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். நாங்க 2 பேரும் விஷம் சொல்லியிருக்கோம், உனக்கு வேணுமா? சரி ஃப்ரீயா விடு. ஒரு ஆப்பிள் ஜூஸ் சொல்லு, பட் ஒரு கண்டிஷன், ஐஸ் கண்டிப்பா தூக்கலாவே இருக்கணும். ஏண்டா குடிக்கிறதே ஓசி, இதுல கூலிங் வர தேவையா உனக்கு? மூடிட்டு உட்காரு. அண்ணா 3 ஆப்பிள் ஜூஸ்ண்ணே. மச்சி என்ன ராஜா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஆக்சுவலா சொன்னா நம்பவே மாட்டீங்க. என்ன விஷயம்? நீ 3 மாசம் முழுகாம இருக்கியா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, அமைதியாரு. மச்சான், அந்த டேபிள் இருக்கிற சீனியர் பொண்ணு என்னையே அடிச்சு பாக்குதுடா மச்சான். அடிக்கும் மாப்ள, நல்லா அடிக்கும். இந்த கார்த்தி இருக்கானே, பல 100 செலவுல கஷ்டப்பட்டு பிரம்மாண்டமா மாற பாக்குறான். பட் எனக்கு அதுவாவே அமைது மச்சான். மச்சான்
குள்ளன் தானா வந்து நம்ம வலையில மாட்டிட்டான். அவனை ஏத்தி விடு. அவன் வாங்குற அதே கிட்ட என் காதே குளிரணும். ஐடியா சரிஜி சொல்லிட்டுல இப்ப பாரு பெர்ஃபார்மன்ஸ. மாப்ள உனக்கு எங்கேயும் மச்சம் இருக்குடா. அதனாலதான் பொண்ணுங்க பூரா வந்து உனக்கு தானா உழுகுதுங்கறேன். உண்மையா மச்சான்? காத்திலாம் வேஸ்ட்ரா. இந்த காலேஜ்ல மன்மதனா நீதான்டா. ஓ கண்டிப்பா இது உண்மைதானே? மாப்ள நாங்க எப்போது போய் சொல்லி பாத்திருக்கியாடா? போடா போய் பேசு. வெக்கமா இருக்கு மச்சான். முதல்ல அப்படிதான் மச்சான் இருக்கும். நீ போய் பாரு. மாப்ள போறதுதான் போற. அப்படி ரொமான்டிக்கா கண்ணைக்குன்னு அடிச்சிட்டு போ அப்படிங்கிற. ஆல் தி பெஸ்ட். அந்த பேர் கண்டிப்பா உனக்கு தான் மாப்ள. Thank you டா. Hi darling. How are you? பிச்சு எங்க இருப்பா? ஏய், நீ இங்கே இருக்க? இங்க எதுக்கு வந்த? உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். வேற எதுக்கு வருவாங்க? வராத. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? இங்க பாரு, உன்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. சரி சொல்லாத. ஏதோ எனக்கு அவசரப்பட்டு எங்க அண்ணா கிட்ட உன்னை மாட்டி விட்டுட்டேன். சரி, தெரியாம தப்பு பண்ணிட்டமேன்னு சகஜமா பழகுனா திரும்ப திரும்ப நீ காலேஜ்க்கு வர? இரு. இப்போ எதுக்கு கோவப்பட்டு பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என் ரெக்கார்ட் நோட் முடிச்சிட்டீங்களான்னு கேட்கலான்னு வந்தேன். எப்போ முடிப்பீங்க? என்கிட்ட கொடுத்தவங்களாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க முடிக்காட்டி கூட பரவாயில்ல, அந்த ரெக்கார்ட் நோட்லாம் கொடுத்துருங்க. அதோடு இந்த காலேஜ் பக்கமே நான் வரமாட்டேன். குடும்பம்னு கேட்கறேன்ல, ஏன் அமைதியா இருக்க? இல்ல, அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. பிரச்சனையா? நான் பத்திரமா வச்சிருந்தேனா பக்கத்து வீட்டு வாண்டுங்க அதுல தெரியாம கிறுக்கிட்டாங்க. என்னது? ரெக்கார்ட் நோட்ல கிறுக்கிட்டாங்களா? இப்ப அந்த நோட்டை என்கிட்ட கொடுத்தவங்களாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? மூஞ்செல்லாம் நம்பி தந்தம் பாரு, என்ன சொல்லணும்? ஏய், என்ன விட்டா ஓவரா பேசிட்டே இருக்க? யாரு? நான் ஓவரா பேசுறேனா? கொடுத்த ரெக்கார்ட் நோட்டை வாங்க வந்திருக்கேன். என்னமோ உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண வந்த மாதிரி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ அந்த நினைப்புல தானே வந்திருக்க. ஐயோ, இது என்னடா ஏழ்றையா போச்சு. நான் ஒன்னும் அதுக்காகலாம் வரல, கொடுத்த ரெக்கார்ட் நோட்டை வாங்கலான்னு வந்தேன். ரெக்கார்ட் நோட் வேணும்னா ஒரு கால் பண்ணி கேட்டா போதாதா? அதுக்கு எதுக்கு நேர்ல வரணும்? இந்த ஐடியா முன்னாடி வராம போச்சே. முடிக்காத, கிளம்பு. நீ கிளம்புனா எனக்கு என்ன, கிளம்பாட்டி எனக்கு என்ன? நான் கிளம்புறேன். ஏய், நில்லுன்றல. ஏய், கைய விடு. இருன்றல. என்ன பண்ற? கைய விடு. விடுன்னு சொல்றல. எங்க போற? நான் உன்னை பார்க்க தான வந்திருக்கேன். என்ன அமைதி ஆயிட்ட? பயந்துட்டியா? என்ன நான் பேசிட்டு இருக்க லுக் எங்கேயோ போகுது. பாஸ், தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு இருந்தேன். பேசும்போது படான்னு ஏஞ்சிட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல பாஸ். இப்போ எதுக்கு நீ சமாளிக்கிற? உன் ஃப்ரெண்டு கிட்ட நீ பேச வந்திருக்க, பேசு. அதுக்கேண்டா என்ன பார்த்து பயப்படுற? வேற என்ன, எல்லாம் வாங்கின அடிதான் பாஸ். ஹே, அதை நீ இன்னும் மறக்கலையா? மறக்கிறதா? நேத்து நைட்டு வரைக்கும் தைலம் போட்டு தான் படுக்குது, தெரியும்ல பாஸ். ஜோதிகா, 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு தெரியுமா? 4 பேர் என்ன ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்களேன்னு கூப்பிட்டா பாவி பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டான். சரி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு, ஆட்டோல போட்டு 5 மணி நேரம் அடிச்சானுங்க. அப்புறம் கை வலிக்குதுன்னு விட்டு போயிட்டானுங்க பாஸ். ஹேய், ஊர்ல அடி வாங்குறதே உனக்கு வேலையா போச்சா? எனக்கு மட்டும் நான் அடி வாங்கணும்னு ஆசையா என்ன? அதுவா நடக்குது. நான் என்ன பண்றது? ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் கிளம்புறேன். பை. அப்பாடி போயிட்டான். பின்னி பெடல் எடுப்பான்னு நினைச்சேன். நல்ல வேலை, சிரிச்சிட்டான். அவன் மாறிட்டான்டா. இப்ப அவன் பழைய கார்த்தி இல்ல. வாடா. ரொம்ப அழகா இருக்க. வெயில் தான். மாப்பிள்ள, இவன் பாக்குறதுக்கு தாண்டா பக்கோடா விற்கிற மாதிரி இருக்கான். ஆனா பயங்கர தில்லாலங்கடிடா. நாம உஷாரா இருக்கணும். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அவனை விடுறதா இல்ல. வாப்பலாம். ஓகே. வந்துட்டான். ஆமா மாப்பிள்ள, அது படிச்சியா படிக்கலையா ஒண்ணுமே புரியல.
என்ன சொல்லுங்க பாஸ். எதுக்கு என் பின்னாடி சுத்துறீங்க? ஒன்றும் இல்லையே. எதுக்கு என் பின்னாடி வரீங்க? நீங்கள் எங்களுக்கு முன்னாடி போகிறதுனால நாங்கள் உங்கள் பின்னாடி வரா மாதிரி தான் தெரியும். ஓஹோ, ரொம்ப நேரமாக கவனிச்சு தான் வரேன். என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. என்ன வேணும்? எனக்கு நீங்கள் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. எங்களுக்கு கூட தான் பிடிக்கல. ஆனால் வேற வழி இல்லை. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நாங்கள் உன்னை ஃபாலோ பண்ணியே தீருவோம். ஒழுங்காக போயிருங்க. நீ என்னை அடிச்சாலும் நாங்க உன்னை ஃபாலோ பண்ணுவோம். யாரா நீங்கெல்லாம்? சொல்ல மாட்டோம். ஃபாலோ மீ. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. டேய் எங்கடா போனா? காணாமப்ல எஸ்கேப் ஆயிட்டானோ? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? என்ன பாதுகாப்பா? இல்லை, எங்க பாதுகாப்புக்காக. எங்க கிட்ட எதையாவது சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலான்னு மட்டும் நினைக்காத. நடக்கவே நடக்காது. ஓஹோ, சரி. டேய் ஃபாலோ. சரி ஒத்துக்கிறேன், நான் தோத்துட்டேன். யாருக்கிட்ட? எங்க கிட்டே வா. ரொம்ப டயர்டாக இருக்குல்ல? வெயில் வேற அடிக்குது, ரொம்ப வேர்க்குதுங்க. கேன்டீனில் ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கிக்கோ. அப்படியே உனக்கு ஏதாவது வேணா கூட வாங்கிக்கோ. என்னைய கேன்டீன் காமிச்சிட்டு நீ எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? அது மட்டும் நடக்காது. டேய் நாங்க மூளைக்கறி சாப்பிட்டு மூளைக்கடையில ரூம் எடுத்து தங்கியிருக்கோம்டா. எங்க கிட்டே வா. யாரை ஏமாத்த பாக்குற? அப்போ நான் போய் வாங்கிட்டு வரட்டா? இப்ப சொன்னியே இது கரெக்ட். அதை செய். ரொம்ப நல்ல வேலா இருக்கால. சட்டுன்னு வரா, சட்டுன்னு போறா. இவன் சுறுசுறுப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்ள. சூப்பரா சொன்ன மாப்ள. ஜூஸ் வாங்கிட்டு வந்துருவான்ல? கண்டிப்பா மாப்ள. ஐயோ ஐயோ தலையெல்லாம் சுத்துதுடா. டேய் என்ன கலர்டா இது? அதான் மாப்ள எனக்கும் தெரியல.